ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதை கேளுங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3-4 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தை படைத்த கடவுள் மிகவும் அன்புள்ளவர். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களை அவரிடமிருந்து பிரித்து விட்டது. பாவத்தினால் ஏற்பட்ட அந்த பிரிவினையை சரி செய்வதற்காக கடவுள் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவத்து நிமித்தம் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு உலகத்தின் எல்லா பாவத்தையும் அவருடைய சரீரத்தில் சுமந்து என் மீதும் உங்கள் மீதும் ஊற்றப்பட வேண்டிய தேவனுடைய கோபத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்படும். விசுவாசியாதவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்வது, நல்ல மனிதனாக வாழ்வது போன்றவைகள் நல்லதுதான். ஆனால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இவை உதவாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தத்திற்கு மட்டுமே பாவங்களை மன்னிப்பதற்கான வல்லமை உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பரே, நீங்களும் இயேசுவை நம்புங்கள். உங்கள் பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியத்தை விசுவாசியுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. Jesus loves you.